ஓம் நமச்சிவாய நாராயணா. நாதன்தாள் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். ஏஜி ஜோதிடம் டிவி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. இந்த குருபெயர்ச்சி பலங்களில் ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் மகர ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, ஏழரை சனியின் பாதகச் சனியாக இருக்கார். அதாவது கடைசி சுற்று சனியாக இருக்கிறார் உங்கள் ராசிநாதன். இன்னும் ஒரு 1.5 வருஷ காலம் இருப்பார். குரு ஏற்கனவே 4 இருந்தார். மேச ராசியிலிருந்து மே 1ஆம் தேதி அவர் இடப்பெயர்ச்சியாகி ரிஷபமனைக்கு போகிறார். அப்போ ராசியிலிருந்து 5ஆம் இடம். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மகர ராசி என்பர்களே, ஏழரை சனியில் ஒரு 7.5 வருஷமாக ரொம்ப கஷ்டம். பணம் கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனைகள், திருமணம் அமையமனுக்கு திருமணம் அமைஞ்சாலும் சரியான வரன் இல்லை, திருமணம் பண்ணிட்டேன் குழந்தை பாக்கியம் இல்லை, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, சரியான வேலை இல்லை, வேலை இருந்தாலும் ஒரு எதிர்பார்க்காத சம்பளம் இல்லை. இப்படின்னு மகர ராசிக்கு இப்போ ஏழரை சனியுடைய கடைசி சுற்று பாதக சனி நடந்துட்டு குருபெயர்ச்சி. இந்த குருபெயர்ச்சி மே 1 அடுத்தால மே 2025 வரைக்கும் இருப்பார். ஒரு வருட காலம். அற்புதமான குருபெயர்ச்சிங்க. ஏழரை சனி, சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு 5ஆம் இடத்துக்கு போகிறது மிக மிக அற்புதமான விசேஷமான குருபெயர்ச்சி. அப்போ 5ஆம் இடத்துக்கு போனால் என்ன நடக்கும்? திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இருக்கும். 10 பருவ குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா திருமணம் நடக்கும், குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், திரிகோணஸ்தானம். திரிகோணம் பலம் பெற்றிருந்தால் நினைத்ததை அடையக்கூடிய அனைத்து வெற்றிகளும் கிடைக்கும். சூப்பருங்க. இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு சூப்பர். ராகு வேற 3ஆம் இடத்தில் இருக்கிறார். மறைவு ஸ்தானத்தில் மீன ராசியில் இருக்கிற ராகுவான் அதிர்ஷ்டத்தை தந்து கொண்டிருக்கிறார். கூடவே குருபெயர்ச்சி 5ஆம் இடம் கேட்கவே வேண்டாம், எதிலும் வெற்றி. மகர ராசி அன்பர்களே, சனி தரும் துன்பத்திலிருந்து மருந்து கொடுக்க குரு பகவான் காத்திருக்கிறார். குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். நாள்பட்ட துன்பங்கள் மறைய போகுது. கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிருப்பீங்க, ஒன்று சேருவீங்க. நல்ல பெரிய வீடு கிடைக்கும், நல்ல வாகனம் கிடைக்கும், நல்ல வசதியான வாழ்க்கை கிடைக்கும். குழந்தைகளுக்கு திருமணமாகவும் அல்லது குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகளால் பெருமை, புகழ், கீர்த்தி, பொருளாதார உதவிகள் கண்டிப்பாக இந்த குருபெயர்ச்சிக்கு அப்புறம் கிடைக்கும். நம்ம பையனா நம்ம பொண்ணா திடீர்னு இப்படி நல்ல வேலை கிடச்சிட்ட அப்படின்னா, பையனுக்கு பொண்ணுக்கு வேலை கிடைச்சா சம்பளத்தை வாங்கி உங்கள்கிட்ட தான் கொடுக்க போகிறாங்க. மகர ராசி பெற்றோர்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. அதுவே பெருமை. குழந்தைகளால் பெருமை பேசக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் நடக்கும். நல்லா இருக்குங்க. வீடு கட்ட கண்டிப்பாக வீடு கட்ட போகிறீங்க. வீடு பாதியில் கட்டி நிப்பாட்டிட்டு இருக்கு, புதுசாக வீடு ஆரம்பிக்க போகிறீங்க. நல்ல யோகம் வந்தாச்சு. பட்ட துன்பங்கள் எல்லாமே நிறைவேறப்போகுது, பட்ட துன்பங்கள் எல்லாமே அகலப்போகுது. கவலைப்பட வேண்டாம். அருமையான குருபெயர்ச்சி. திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு போகிறார். செல்வ செழிப்பான வாழ்க்கை. வேலை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்க, அரசாங்கம், தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடத்தில் இடமாற்றங்கள், இதெல்லாம் பிரமாதமாக நடக்கும். தொழில் பண்ணுற சார், விருத்தியாக கூடுதலான ஒரு தொழில் பண்ண போகிறேன், நல்ல லோன் கிடைக்கும். தொழில் வியாபாரம் விருத்தியாகி பொருளாதாரம் நிறைவாக இருக்கும். கடன்கள் அடைபடும். எதிரிகள் தொல்லையே இருக்காது. பிரிந்த உறவினர்கள் உங்கள்கிட்ட ஒன்று சேருவாங்க. இப்போ சொத்து விஷயமாக பிரிஞ்சிருக்கும் ஏழரை சனி நடக்கும் போது.
அது சகோதரர்கள் பங்குதாரர்கள்லாம் இருப்பாங்க, பங்காளிகள்லாம் இருப்பாங்க. அவர்கள் பிரிந்த உணர்வுகள்லாம் தாம் உணர்வை, தாம் செய்த தப்பை உணர்ந்து, எல்லாம் தப்பு செய்துட்டேன், இன்னும் அப்படி செய்ய மாட்டேன், கொஞ்சம் ஒன்று பேசி சமாதானமாக போய்க்கூடும் அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கிடுங்க. பூர்வபுண்ணிய சொத்துக்கள் சாதகமாக உங்களுக்கு மாறும். வழக்குகள் எல்லாம் தவிடுபடியாக மாறி உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். 5ஆம் இடத்தில் இருக்கிறார், குழந்தையே இல்லை அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிற மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. 5ஆம் இடத்தில் இருந்தார்னா குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். தொட்டில் கட்ட போகிறீங்க அடுத்த வருஷம். குதூகலமான நிகழ்ச்சி நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் பூரா நடக்கும். அருமையான குருபெயர்ச்சிங்க. சனி தரும் துன்பங்கள் பாதியாக குறையும். அவரும் பாதகச்சனியாக தான் இருக்கிறார். குடும்பத்தில் இருந்து, குடும்பஸ்தானத்திலிருந்து குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் குருடைய பயிற்சினால் எல்லாமே சரி செய்யப்படும். நல்ல அற்புதமான குருபெயர்ச்சி மகர ராசி நண்பர்களே. குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிக அதிகமான பலன்களை தரும். நல்ல தோஷங்கள் விலகும். குருவுடைய பார்வை 5ஆம் பார்வையாக 9ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்குறார், திரிகோணத்தை பார்க்குறார். தந்தை மகன் அல்லது தந்தை மகள் உறவு நல்லா இருக்குங்க. தந்தை விரும்பி வந்து உங்களுக்கு உதவி செய்வார். தந்தை ஆரோக்கியமாக இருப்பார். 9ஆம் இடங்கிறது பாக்கியம். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது. கன்னிராசியை பார்க்குறார். தந்தை மூலம் உங்களுக்கு பொருளாதார உதவிகள், நல்ல ஆலோசனைகள், நல்ல அறிவுரைகள் உங்களுக்கு வெறும் அழகாக கிடைக்கும். தந்தை மகன் உறவு, தந்தை மகள் உறவு கசப்பாக இருந்தது, ஏதாவது சொத்து பிரச்சனை இருக்கும்போது அந்த கசப்பு வரத்தான் செய்யும். அதெல்லாம் பரிபூர்ணமாக மாறி நல்ல விஷயங்கள் நடக்கும். குருவுடைய பார்வை ராசிக்கு விருச்சிக ராசியை பார்க்குறார். விருச்சிக ராசி உங்களுக்கு 11ஆம் இடம், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். கேட்கவே வேண்டாம். 2ஆம் திருமணத்துக்கு காத்திருக்கிற, முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகிட்டு சார், இனிமேல் நாங்கள் சேரவே மாட்டோம், ஆனால் 2ஆம் திருமணம் நடக்குமா, அந்த வாய்ப்பில் இருக்கா? இந்த குருபெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கும். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். அப்போ 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கைகூடி வரும். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும். மூத்த சகோதர சகோதரி உறவுகள் நல்லா இருக்கும். சண்டை போட்டு பிரிந்த மூத்த சகோதரர்கள் சகோதரி உறவுகள் பிரமாதமாக இருக்கும். பூமி யோகம் உங்களுக்கு வரும். பூமியால் ஏற்பட்ட பிரிவினைகள் ஒன்று சேர்ந்து சாதகமாக முடியும். லாபஸ்தானத்தை பார்க்குறேன். எதிலுமே வெற்றிகள் கிடைக்கும். பணம், பொருளாதாரம், நிறைவான பொருளாதாரம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண வரவு வரும். நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை, எதிலுமே வெற்றிகள் கிடைக்கும். அமோகமான நல்ல பணம் விளைச்சலாக இருக்கும். பணம் விளைச்சல் குமிந்து கிடக்கும். தொழில் உத்தியோகம் எல்லாத்திலும் திருப்திகரமாக இருக்கும். 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. குரு பகவான் தாம் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். மகரமனையை பார்க்குறார். ராசி பார்த்தால் ரொம்ப சந்தோஷங்க. குருவுடைய பார்வை ராசி மேல் விழுகிறது. பட்ட துன்பங்கள் எல்லாமே விலகும். ராசி பலப்படுனால உடம்பில் இருந்த மருத்துவ செலவுகள், பலவீனமான உடம்புகள் எல்லாமே சரி செய்துபட்டு நல்ல ஆரோக்கியமான உடம்பு இருக்கும். மருத்துவ செலவுகள் எல்லாமே கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் நினைத்தது தான் நடக்கும். மகர ராசி ஆண் பெண் இருபாளர்கள் குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம். நீங்கள் என்ன சொன்னாலும் கணவன் அல்லது மனைவி, உறவினர்கள், உற்றார்கள் எல்லாருமே கேட்பாங்க. தொட்டது எல்லாம் ஜெயமாகும். எந்த காரியமும் வெற்றி பெறும். இறைவனுடைய பரிபூர்ண அருள்கள் உங்களுக்கு இருக்கு. இந்த குருபெயர்ச்சி அற்புதமான குருபெயர்ச்சி. பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாக போகிறது. பொருளாதாரம் உயரப்போகிறது. சொத்து சேர்க்கை நடக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம், குழந்தைக்கு திருமண வாய்ப்புகள் நடக்கப் போகுது. இப்படி மனதில் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்கக்கூடிய அற்புதமான 5ஆம் இடத்து குருபெயர்ச்சி மகர ராசி அன்பர்களே.
ஏழரைச்சனியின் பாதகச்சனியில் இருந்து பட்ட துன்பங்களுக்கு அருமையான விடிவு காலம் நடக்கப் போகுது. நல்ல குருபெயர்ச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதை அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.